ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கீத்து ஸ்டைல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்லா யம்மியாக டேஸ்ட்டாக ஸ்பான்ச்சியான ப்ளம் கேக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா வீடியோ கீழே தெரிகிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ளம் கேக்கான கேரமல் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் நான் அரை கப் அளவு சர்க்கரை, அதிலிருந்து ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சு நமக்கு இது போல் கலர் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகணும். இது இன்னும் நல்லா கொதிக்க விட்டோன்னா நமக்கு நல்லா டார்க்கிஷ் ப்ரௌன் கலர் கிடைக்கும். அது போல் கிடைச்சதுக்கப்புறமா நல்லா சுட இருக்கிற தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதை இப்போ நம்ம ஆல்ரெடி சோக் பண்ணி வச்சுருக்க ஃப்ரூட்ஸில் சேர்த்துக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் எப்படி நம்ம ஆல்கோஹால் யூஸ் பண்ணாமல் சோக் பண்ணுறதுன்னு சொல்லி நான் வேறு ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் ஜலிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு மைதா, இதை கொஞ்சமாக சேர்த்து ஜலிச்சுக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா ஜலிச்சு, கூடவே டேஸ்ட்டுக்காக அரை சிட்டிக்கு அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இதை ஃபர்ஸ்ட் டைம் நல்லா ஜலிச்சதுக்கு அப்புறமா 2வது டைமும் நல்லா ஜலிச்சுட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கேக் டின்ல ஆயில் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இதில் பட்டர் பேப்பர் போட்டுட்டு அது மேலேயும் லைட்டாக ஆயில் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நமக்கு ஓட்டாமல் நல்லா சூப்பராக வரும். இப்போ ஒரு பவுலில் 100 கிராம் அளவுக்கு அன்சால்டட் பட்டர், அது பார்த்திங்கன்னா நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட பீட்ரு இல்லைன்னா நீங்கள் விஸ்க் வச்சு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே அரை கப்பை விட கொஞ்சம் கம்மியாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் சர்க்கரை நல்லா சாப்பிடுவீங்க, ஸ்வீட் நல்லா சாப்பிடும்போது நீங்கள் அரை கப் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா லைட் ஒயிட் கலரில் வரணும் நமக்கு. இதில் நான் டோட்டலாக 3 முட்டையை சேர்க்க போகிறேன். 3 முட்டையும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரே நேரத்தில் ஆட் பண்ணக்கூடாது. ஒரு எக்காக ஆட் பண்ணி லேஸாக நம்ம பீட் பண்ணிவிட்டு அது போல் பண்ணும்போது தான் நமக்கு அந்த பட்டரும் அந்த முட்டையும் பார்த்திங்கன்னா நல்லா சேர்ந்துட்டு நல்லா சூப்பரான டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தா இந்த ட்ரை ஃப்ரூட் சாஸை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக நம்ம ஜலிச்சு வச்சுருக்க மாவை சேர்த்துட்டு கட் அண்ட் ஃபோல்டில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ், பைனாப்பிள் எசன்ஸ், உங்ககிட்ட ஆரஞ்சு எசன்ஸ் இருந்துச்சுன்னா ஆரஞ்சு எசன்ஸும் சேர்த்துக்கலாம். நீங்கள் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நமக்கு இது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத் அண்ட் சில்கியான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போ இதை கேக் டின்னுக்கு மாற்றிடலாம். ஆல்ரெடியாக 180 டிகிரியில் 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் இதை வச்சு ஒரு 25 மினிட்ஸ்க்கு 160 டிகிரியில் டைம் செட் பண்ணிவிட்டு பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா யம்மியான டேஸ்டான ப்ளம் கேக் ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.